குழந்தை இயேசுவின் குழந்தையாக குழந்தைகளுக்கான ஒரு சிலுவை பாதை. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள். குழந்தைகளை மையப்படுத்தி குழந்தை மாதாவிடம் வேண்டுதல் செய்து குழந்தை இயேசுவின் குழந்தையாக என்ற தலைப்பில் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை சிறுவர்கள் படும் பாடுகளோடு இணைந்து சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார். குழந்தைகள் சிறுவர்கள் தியானிக்க இன்னும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் பூவுலகில் படும் இன்னல்கள், இக்கட்டுகள், இடையூறுகள், அடிமைத்தனம், வாழ்முறைமை மறுக்கப்பட்ட நிலைமை, கருவறையே கல்லறையாகும் நிலை போன்ற குழந்தைகளின் வாழ்வு முறைகளை பொருத்தமாக விவிலிய குறிப்போடும் உண்மை நிகழ்வோடும் அடையாளப்படுத்தி இருப்பது மெய்சிலிர்க்க வைக்கிறது. சிறுவர்கள் சக சிறுவர்கள் படும் துன்பங்களை கண்டுகொள்ளவும் இறங்கி பிறருக்கு உதவவும் தன்னை இனம் கண்டு பிறரை மன்னித்து சிறு பிள்ளையாக மனதிலே மாறி விண்ணரசுக்கு தகுதி பெறவும் இந்நூல் உதவும் என நம்புகிறேன். 12ஆம் நிலையிலே கல்வி இல்லையேல் உரிமை இல்லை என்று கல்வியின் உன்னதத்தை எடுத்து கூறி இயேசுவின் உயிர் தந்தை கடவுளின் கரங்களிலே தவழ்ந்து செல்வதோடு ஒப்பிடப்படுவது மிகவும் அருமையாக உள்ளது. தொடர்ந்து வாசிக்க கவனிப்போம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, குழந்தைகள் மீது அளவு கடந்த அன்பு கூர்ந்தீர். இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து அவர்களுக்கு அமுதூட்டினேன் எனும் தந்தை சொல்லுக்கிணங்க எண்ணிலடங்கா நேசத்தை குழந்தைகள் மீது பொழிந்தீர். எம்மை வாழ வைத்த உம்மை வாழக்கூடாது என தீர்மானிக்கிறோம். நாங்கள் சிறுவனிடமிருந்து பெற்ற 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு பல்லாயிரம் மனிதருக்கு வாழ்வழித்தீர். அற்புதந்தான் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை இயேசுவே, ஆண்மகவு என்றால் அழித்து விடுங்கள் என்றான் பாரவும், பெண்மகவு என்றால் அழித்து விடுங்கள் என்றனர் மூதாதையர். ஆனா பெண்ணா என்று அறியும் முன்னரே அழித்து விடுகிறோம் நாங்கள். ஒவ்வொரு ஆண்டும் 1000 குழந்தைகள் இறக்கின்றனவே. கருவினில் அழிக்கும் கொலை இங்கேயே இயல்பானதேன் அம்மா. ஆசை தாரும் அம்மா, குழந்தைகளை வளர்க்கும் பாக்கியம் பெற்று தாரும். மழலைகளை மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே, எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே எம் அம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமேன். 2ஆம் நிலை, இயேசுவின் தோள் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, இளையோர்கள் இயந்திரங்களை இழுக்கின்றனர், சிறுவர்கள் விறகு சுமந்து தள்ளாடுகின்றனர். எங்கள் இதயத்தில் மகிழ்ச்சி ஒளிந்தது, எங்கள் நடனம் புலம்பலாக மாறியது. குழந்தைகள் தினம் தினம் சுமக்கும் சுமைகளை கண்ணோக்கும். அன்று தந்தை தச்சரோடு நீர் வாழ்ந்தீர், உதவி புரிந்தீர். இன்று அநியாய தீர்ப்பின் அவமான சிலுவையை சுமந்தீர். சுமப்பதும் உதவுவதும் இரண்டிற்குமான வித்தியாசம் அறிந்தீர். சிலுவையை சுமக்கின்றீர், நாசிரத்தில் அவமானத்தை சுமக்காமல் சென்றீர். அற்புதம்தான் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும்
வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, எங்கு காணினும் குழந்தை தொழிலாளர்கள் உணவகங்களில், வீடுகளில், தீப்பெட்டி தொழிற்சாலைகளில், சாய பட்டறைகளில், கல்வி நிறுவனங்களில், குடிசை தொழில் முதல் பன்னாட்டு நிறுவனங்கள் வரை குழந்தை தொழிலாளர்களின் அவலங்களை யாம் அறிவோம். ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் வேதனையில் துடிக்கின்றனரே. குழந்தைகள் சுமக்கும் பாவம் இயல்பானதேனம்மா. ஆசை தாரும் அம்மா. குழந்தைகளை சுமக்கும் பாக்கியம் பெற்று தாரும். மழலைகளை மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே, எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே எம்மம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவன. ஆமேன். 3ஆம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, நகரின் தெருக்களில் சிறுவரும் சிறுமியரும் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் அதன் தெருக்களில் விளையாடி கொண்டிருப்பார்கள். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கைவிடும். இயேசுவே, நீவீர் விளையாடினீர், பெற்றோரை விட்டு சென்றீர். பாவம் செய்த பெண்ணை கல்லால் எறிய வந்த கயவர்கள் நடுவில் நீவீர் தரையில் எழுதி கொண்டிருந்தீர். மண்ணும் மகனும் பிரிக்க முடியாதவர் போலானீர். முதல் முறை விழுந்தபோது இயல்பாய் எழுந்தீர். ஒரு நாடோடி கதையினில் சிறு வயதில் மண்ணாலான கிளியை நீர் தொட்ட பொழுது அது உயிர் பெற்று பறந்ததாம். அதிசயம் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, மண் தொடாத குழந்தைகளை நாங்கள் உருவாக்குகின்றோம். காயங்கள், கீறல்கள், உடைப்புகள், வடுகள், தழும்புகள் என ஏதுமில்லா குழந்தைகள் வளர்ந்து வருவதை காண்கிறோம். கண்டாமூச்சி ஆட்டங்கள் எல்லாமே காணாமற் போயினவே. கூடி விளையாடும் விளையாட்டுக்கள் எல்லாம் மறைந்தனவே. விளையாட்டுக்களை விரும்பி தேடுகிற குழந்தைகள் அரிதானதேனம்மா. ஆசை தாரும் அம்மா. குழந்தைகளோடு விளையாடும் வினோதத்தை பெற்றுத்தாரும். மழலைகள் மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே, எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே எம்மம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 4ஆம் நிலை. இயேசு தனது தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, நீர் உன் தாயை சந்திக்கின்றீர். மிக அற்புதமான தருணம் இது. பள்ளத்தாக்குகளிலும் பாறை பிளவுகளின் அடிப்புறத்தில் உங்கள் பச்சிலம் குழந்தையை கொள்கிறீர்கள் என தந்தை சூட்டுவதை அறிகிறோம். தாயோடும் தந்தையோடும் நீவீர் வாழ்ந்தீர். ஆலயத்தில் நீவீர் தொழும் போதும் ஆர்ப்பரித்தது அன்னையின் மனம். தொழுகை கூடத்தில் நீர் போதித்த போது உமதருகில் வர துடித்தது அன்னையின் கரம். கல்வாரி காட்சியிலும் ஆணியால் அறையுண்ட போதும் உமதுடல் கண்டு பரிதவித்து அலறியது அன்னையின் மனம். தாயோடு வாழ்ந்தீர். வாழ்வின் என் நிலையிலும் தாயின்றி நீவீர் வாழவில்லை. அற்புதம் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, மிக எளிதாக குழந்தைகளை விட்டு பிரிகிறோம்.
இருக்கிறதே இல்லங்கள் என மிக எளிதாக சொல்லிவிடுகிறோம். தாய் தந்தையை விட்டு பிரிந்து வாழும் சிறுவர்கள் ஏராளம் ஏராளம். வாழ்க்கைக்காக, வசதிக்காக, வளமாக்குவதற்காக, கல்விக்காக, கலைக்காக, ஆன்மீகத்திற்காக, காரணம் எதுவாகினும் அவர்கள் அனாதைகள் தானே அம்மா. ஆசை தரும் அம்மா, குழந்தைகளிடமிருந்து பிரியாமல் வாழும் வரம் பெற்று தாரும். மழலைகளை மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே எம்மம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவன. ஆமேன். 5ஆம் நிலை. இயேசு சிலுவையை சுமக்க சிமியோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, சிறுவர்களை மக்கள் தலைவர்களாய் மாற்றுவர். பச்சிளங்குழந்தைகள் அவர்கள் மேல் அரசாட்சி செலுத்துவார்கள் என தந்தை கடவுள் அறிந்திருந்தாரே. புதிதாய் பிறந்தவர்கள் உத்தமர்கள் என்று அறிந்திருந்தீரே இயேசுவே. மாசற்றவர்கள், பாவம் அறியாதவர்கள், கபடமற்றவர்கள் என்பதை உணர்ந்திருக்கிறீரே. குழந்தை மனம் சிமியோனுக்கு இருந்ததால் அற்புதமாக உதவினாரே. பெரியவர்கள் யார் என்ற விவாதம் அதிகமாக்கிய பொழுது குழந்தையை சுட்டிக்காட்டி இவர்களே பெரியவர்கள் என்று மொழிந்தீரே. அற்புதம் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, போல செய்தல் எனும் குழந்தைகளின் உளவியலில் அம்மா போல செய்தல், அப்பா போல செய்தல், அண்ணன் அக்கா போல செய்தல், பெரியவர் கற்றவர் முதியவர் போல செய்தல் எனும் நிலையில் நாங்கள் தானே எமது குழந்தைகளை தவறான பாதைகளுக்கு அழைத்து செல்கிறோம். மானுட மதிப்பீடுகள் எல்லாம் அல்லாமல் சுயமாய், தனியாய், திண்ணிகளாய் வாழ கற்றுத் தருகிறோம். தனிநபர் பரிசு தந்து தட்டி கொடுத்து பெருமை பாராட்டி புகைப்படம் எடுத்து கேடயம் தந்து குழந்தைகளை சீரழிக்கின்றோம். குதூகலமாய் சத்தமாய் சிரித்து வாழ்வை கொண்டாடும் கூடி வாழும் குழந்தைகளை அடித்தோம் அல்லவா அம்மா. ஆசைதாரும் அம்மா, குழந்தைகள் உதவி செய்தலை வியக்கும் எண்ணம் பெற்றுத்தாரும். மழலைகளை மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே அம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவன. ஆமேன். 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, நீர் என் அன்பு குழந்தை அல்லவா. உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என தந்தை கடவுள் குழந்தைகளை குழந்தைகளாய் கவனித்தாரே. நீரும் மிக அற்புதமாக சின்னஞ்சிறிய சகோதரருக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என அறிவுறுத்தி குழந்தைகளை குழந்தைகளாக கண்டீரே. காணும் மனிதரையெல்லாம் குழந்தைகளாக மாற அழைத்தீரே. துயர் நிறை உமது முகத்தை வெரோனிக்காள் துடைத்த பொழுது மிக அற்புதமாக உமது மழலை முகத்தை பதிய செய்தீரே. அற்புதம் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, முகப்பூச்சிகள், வண்ண சாயங்கள், வாசனை திரவியங்கள் என கலவைகளால் குழந்தைகள் மாறிவிட்டனவே. பளபளக்கும் ஆடை ஆபரணங்களால் குழந்தைகள் ஒன்று போல இருக்கின்றனரே. பல வண்ணம் கொண்ட குழந்தை முகங்கள் வெள்ளை நிறத்திற்காக அடம் பிடிக்கின்றனவே.
குழந்தைகளுக்கான அழகு சாதனங்கள் பெருகிவிட்டனவே. தாய் முத்தமிட்டாலும் திரும்பிக் கொள்ளும் முகங்கள் அதிகமாகிவிட்டனவே. நுகர்வு கலாச்சாரத்தின் முதல் பலியும் முழுமையான பலியும் குழந்தைகள் தானே அம்மா. ஆசைதாரும் அம்மா, அழகான அவலங்கள் துடைத்திடும் கரம் பெற்று தாரும். மழலைகளை மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே என் அம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவன. ஆமேன். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உமது பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழிவாங்குவோரையும் அடக்கினீர். தந்தை கடவுள் மிக அற்புதமாக குழந்தைகளுக்கான சக்தியை அளித்தார் என அறிகிறோம். 2ஆம் முறையாக நீர் விழுந்த போதும் குழந்தையின் ஆற்றல் நிறைந்த நீர் எழுந்தீர், நடந்தீர். குழந்தைகளின் அளவிட முடியாத ஆற்றலை அறிமுகப்படுத்தினீர். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என தந்தையை மகிமைப்படுத்தி குழந்தைகளை குறை கூறும் இவ்வுலகில் குழந்தைகளின் திறன் அறிந்தீரே. அதிசயம் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, உடல் நலமிழந்த குழந்தைகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், நீங்கா நோயுடைய குழந்தைகள், மாற்று திறனுடைய குழந்தைகள் என அனைவரும் அப்படியே இருப்பதை அங்கீகரிக்கின்றோம். இவர்களுக்கும் எமக்கும் இடையே சலனமில்லாத வாழ்வை ஆசிக்கின்றோம். இவர்கள் எல்லாம் எமது சுமைகள் என்ற எண்ணம் வாழ்வு முடிந்தது என்ற முற்றுப்புள்ளி. அறிவியல் வளர்ச்சிகள் ஆயிரம் ஆண்டுகள் வந்தாலும் இவையெல்லாம் மாறாது என்ற எனது தீர்க்கமான எண்ணம் இவையெல்லாம் எனது மனநிலையிலும் மாறாதது ஏன் அம்மா? ஆசை தாரும் அம்மா. எனது பேராசைகளை நிராகரித்து இவர்களின் ஆனந்தத்தை நித்தியமாக்கும் வரம் பெற்று தாரும். மழலைகளை மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே அம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவன. ஆமேன். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து என தந்தை கடவுள் கூறி உதவிக்கு ஓடி வருகிறார். நீரோ குழந்தைகளை அதட்டிய பொழுது, குழந்தைகளை தடுக்காதீர்கள், குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்றீர். ஊதாரி மகனை மன்னித்தீர், மான் பூட்டினீர். எனக்காக அல்ல, உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுகல் என்று உரத்து மொழிந்தீர். குழந்தைகள் மீதான உமது அக்கறையும் கரிசனையும் மிக பெரியது. அதிசயம் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, குழந்தைகளை குடும்பங்களிலிருந்தும் சமூகத்திலிருந்தும் உமிழ்வதை காண்கிறோம். குழந்தைகள் இல்லாத சூழலில் பெருமூச்சு விடுகிறோம். எமது செயல்களிலே குழந்தைகளை வெறுப்பதை காட்டினும் எமது சிந்தனைகளிலிருந்து எப்பொழுதோ வெளியேற்றிவிட்டோம். குழந்தைகளோடு பேசுதல், விளையாடுதல், குழந்தைகளோடு சிரித்தல், அழுதல், குழந்தைகளோடு உணவருந்தல், குழந்தைகள் பாராளுமன்றம் அமைத்தல், சீரார் வாசகர் வட்டம் அமைத்தல்,
சுற்றுலா செல்லுதல், மரங்கள், விலங்குகள், மீன்கள், மின்மினி பூச்சிகளை கவனித்தல் என எல்லாவற்றையும் நாங்கள் மறந்ததேன் அம்மா. ஆசைதாரும் அம்மா. குழந்தைகளை பற்றி சிந்தித்து செயல்பட ஆற்றல் பெற்று தாரும். மழலைகளை மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே, எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே அம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவன. ஆமேன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, தாய் வயிற்றில் இருந்த போதே அவள் ஏன் என்னை கொல்லவில்லை? என் தாய் எனக்கு கல்லறையா இருந்திருப்பாளே. கருவறையை விட்டு ஏன் தான் வெளியே வந்தேன்? இந்த புலம்பல் சரிதானே இயேசுவே? அடையாளங்கள் தான் எம்மை அறிமுகப்படுத்தப்படுகின்றனவே. நான் நம்புகின்றேன், நீவீர் எம்மோடு எமக்காக வாழ்ந்தீர். மும்முறை விழுந்தபோதும் அடையாளங்கள் ஏதுமில்லாமல் நீர் எழுகின்றீர். உமது வாழ்வினில் குழந்தைகளை இனம், மொழி, நிறம் எனும் அடையாளங்களால் ஏன் குழந்தைகளை பெயர் சொல்லிக் கூட நீவீர் சூட்டவில்லையே? அதிசயம் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, வேற்றுமைகளின் வேர்கள் இந்த அடையாளத்தின் தானே இருக்கின்றன. பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடுகள் எல்லாம் இந்த சிக்கல்களில்தானே. உழைக்காத, அறிவில்லாத, திறனற்ற, இரக்கமற்ற குழந்தைகள் மிக எளிதாக முன் வருவதும், அதிகாரமுடைய ஆணவமுடைய குழந்தைகள் அடுத்தவரை மிக எளிதாக அடிமைப்படுத்துவதும் இந்த அடையாளங்களால் தானே. குலப்பாடி சிறுவர்களின் உயிரை மாய்த்தது இந்த அடையாளம் தானே அம்மா. ஆசை தாரும் அம்மா. அடையாளம் இல்லாமல் குழந்தைகளை காணச் செய்தருளும். மழலைகளை மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே, எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே எம் அம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவன. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, அவர்கள் வீணாக உழைப்பதில்லை, தங்கள் பிள்ளைகளை அழிவுக்கென பெற்றெடுப்பதும் இல்லை. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரது ஆசியை பெற்ற பெற்றோரின் வழிமரபினர் என்று தந்தையின் வார்த்தையை இறைவாக்கினர் உரைத்தாரே. ஆயினும் உமது ஆடைகளை களைகிறார்களே. குழந்தைகளை தினம் தினம் அதிகம் நேசித்து குழந்தைகளுக்கு எத்துயரமும் வராமல் கண்காணித்தீரே. குழந்தைகளுக்கு எதிராக தவறிழைத்தால் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளுங்கள் என்றீரே. மிகப்பெரிய தண்டனை அல்லவா இது? தண்டனை பெரியது என்றால் குற்றத்தின் கனாகனம் கொடியது அல்லவா? இரக்கத்திற்கும் நீதிக்குமான இடைவெளியை தகர்த்தீர். அதிசயம் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, எவ்வளவோ வன்கொடுமைகள், சொல்லொன்னா துயரங்கள், என்ன நடக்கிறது, என்ன செய்கிறார்கள் என்ற எண்ணமே இல்லாதவர்கள் எங்கள் பச்சிலம் குழந்தைகள். அன்பில்லாதவரின் வக்கர உணர்வுகள் இவர்களை அழிக்கின்றனவே. குழந்தைகளின் வாழ்வு முழுமைக்கும் இந்த வலி வந்து விடுகின்றனவே. பச்சிலம் குழந்தைகளின் அழுகுரல் உமக்கும் கேட்கிறது தானே அம்மா. ஆசைதாரும் அம்மா. தொடுதலில் நல்லது எது,
தீயது எது என அறியும் ஆற்றல் பெற்று தாரும். காலம் காலமாய் திருந்தாத இவ்வுலகில் எங்கள் மதுரமே, எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே எம்மம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானம் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசுவை ஆணிகளால் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, குழந்தை நமக்கு ஊன்றுகோலும் உறுதுணையும் அல்லவா? பணமா பெரியது, அதைவிட நம் குழந்தைகள் பெரியவர்கள் அல்லவா என தந்தை சொல் தவறாத மகனாக நீர் வாழ்ந்தீர். குழந்தைகளுக்காகவே வாழ்ந்தீர். மிக பெரியதென குழந்தைகளை நினைத்தீர். குழந்தைகளை விட்டு நீவீர் செல்லவில்லை, குழந்தைகளையும் அலைய விடவில்லை. ஆனால் நீரோ ஆணிகளால் அறையப்படுகின்றீர். குழந்தைகளின் காட்சி பொருளானீர். குழந்தைகளின் காட்சிகளில் நீர் மகிழ்ந்தீர். கானானிய பெண்ணின் துயரத்தைக் கண்டு அற்புதமாக காட்சியை உருவாக்கி அவரது மகளை குணப்படுத்தினீர். அதிசயம் இயேசுவே, குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, குழந்தைகளை ஆணிகளால் அறைகிறோம். தொடும் தூரத்தில் தொலைக்காட்சி பெட்டியை வைக்கிறோம். திரையரங்குகள் வீட்டிற்குள்ளேயே வந்துவிட்டன. வீட்டின் அறைகளில் அலைபேசிகள் அலைக்கழிக்கின்றன. குழந்தைகள் சின்னா பின்னமாவதை காண்கிறோம். தெய்வங்களாக, போராளிகளாக, வீரர்களாக, நட்சத்திரங்களாக, வில்லன்களாக, வில்லிகளாக எதுவாக இருந்தாலும் குழந்தைகளை ஆணிகளால் அறைவதேன் அம்மா. ஆசை தாரும் அம்மா. காட்சி பிம்பங்களின் அடிமைகளை விடுவிக்கும் ஆற்றலை பெற்று தாரும். மழலைகளை மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே, எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே அம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன. என் குலை நடுங்குகிறது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டாள். நகர வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். உமது தந்தையின் புலம்பல் கேட்கின்றது இயேசுவே. குழந்தைகளோடு குழந்தையாய் குழந்தைகளுக்காக வாழ்ந்த நீர் சிலுவையில் உயிர் விடுகின்றீர். உமது வாழ்வுக்காக நன்றி இயேசுவே. நீர் வாழ்ந்த வாழ்வு முழுவதும் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்தீர். இறந்த சிறுமியே எழுந்திரு என சொல்லி உயிர்ப்பித்தீரே. அதிசயம் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, குழந்தைகளில் கல்வியை கண்ணோக்கும். குழந்தை தங்கள் பருவத்தை மிக அதிகமாக செலவிடுவது கல்விக்கூடங்களில் தானே. கல்வியின் அவசியத்தை எங்களுக்குள்ளும் குழந்தைகளுக்குள்ளும் புகுத்தியருளும். பகிராத பாருலகில் கல்வி மட்டும் தானே உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் கொடுத்தது. மானுடத்தின் கண்களை திறந்து மானிடரை மதிக்கும் மகத்துவம் தந்தது. துன்பங்களையும் துயரங்களையும் துடைக்கும் உன்னதம் கல்விதானே. ஆனால் கல்வி இப்பொழுது சுமையாய் மாறிவிட்டதே. தேர்வுகளால், போட்டி பொறாமைகளால் தற்கொலை அதிகமாகுதே. நெஞ்சம் பதறுகிறதே. ஆனாலும் கல்வி இல்லையே எமக்கு உரிமைகள் இல்லையே, உயிர் இல்லையே அம்மா. ஆசை தாரும் அம்மா.
குழந்தைகள் யாவரும் சிறந்த கல்வியால் ஞானம் பெற வரம் பெற்று தாரும். மழலைகளை மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே எம் அம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமேன். 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியது தானே என்று சபை உரையாளர் வழியாக உரைத்தீரே. மறையக்கூடியது என்றாலும் மறக்க முடியாதல்லவா? நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகளிடம் செல்வேன் என விவிலியத்தில் வாசிக்கின்றோமே. ஆறுதல் என்பது நீவீர் தருவதுதானே இயேசுவே. அன்னை மடி தவழும் குழந்தையாகி அன்னைக்கு ஆறுதல் அளிக்கின்றீரே. ஆலயத்தில் தொலைந்து பொழுது உம்மை கண்டுபிடித்தவுடன் ஆறுதல் அடைந்தார். மனித இதயங்களில் குடிகொண்டவுடன் சிலுவையின் கீழ் ஆறுதல் அடைகிறார். நீர் இறைமகன் என்று சான்று பகர்ந்தாரே. அதிசயம் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, உமது குழந்தைகளில் நீவீர் ஆறுதல் அடைந்தீர். இயேசு குழந்தை உலகத்தை அற்புதமாக உருவாக்கினார் அல்லவா? சுதந்திரம், சமத்துவம், சகோதர உணர்வுகளுக்காக உழைத்தாரே. ஆனால் எமது குழந்தைகள் தடுமாறும் பொழுதும், தடம் புரளும் போதும், ஒழுக்கத்தில் சீர்குலையும் பொழுதும், போதை பழக்கங்களுக்கு அடிமையாகும் பொழுதும், தனியாய் நான் வாழ்கிறேன் என வாழ்ந்து தத்தளிக்கும் பொழுதும் ஆறுதல் அடையவும் ஆறுதல் தரவும் மனம் பதறுகிறதே. பாலூட்டி சீராட்டி வளர்த்த குழந்தை கெட்டவன் கெட்டவள் என கேட்கும் பொழுது சாகத் துணிகிறேன் அம்மா. ஆசைதாரும் அம்மா, எனது குழந்தைகளுக்கு ஆறுதல் தரும் சக்தி பெற்று தந்தருளும். மழலைகளை மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே எம் அம்மா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதிசயம் அருளும் அற்புத குழந்தை இயேசுவே, குழந்தைகளுக்கான உமது வாழ்வுக்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளம் குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். தந்தை சொல்வது போல, நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என மொழிந்தீரே. இறந்தும் நீர் வாழ்கிறீர் என்பதை உணர்கிறேன். உமது இறப்பிலும் இறப்பு சடங்குகளிலும் ஒரு சிறார் கூட உம்மை சுற்றி இராமல் செய்து சிறு துளி வேதனை கூட சிறுவர்களை அணுக விடவில்லையே. அதிசயம் இயேசுவே. குழந்தை இயேசுவே, உமது இனிய இதயத்தில் என்னாலும் சிக்கிக்கொள்ளும் சிறப்பு தாரும். காலம் கடந்தாலும் வயது முதிர்ந்தாலும் நான் குழந்தையாய் வாழும் வரம் தாரும். குறை தீர்க்கும் குழந்தை மாதாவே, குழந்தைகள் அடக்கம் செய்யப்படுவதை நாங்களும் காண்கிறோம், வேதனையுறுகிறோம், வேண்டுகிறோம். ஆனால் குழந்தைகளின் கல்லறைகள் சில நாட்களில் கல்லறை தோட்டங்களிலிருந்து காணாமற் போய்விடுகின்றன. நினைவிடங்கள் மிக எளிதாக அழிக்கப்படுகின்றன. குழந்தைகள் வாடக்கூடாது, வருந்தக்கூடாது, மடியக்கூடாது என்கிறோம். குழந்தைகளின் தொடர் மரணங்களையும் சந்திக்கிறோம். ஆனால் குழந்தைகளோடு அதற்கான காரணங்களையும் புதைக்கிறோம் அம்மா. ஆசை தாரும் அம்மா. பச்சிளம் குழந்தைகளின் உயிரை பாதுகாக்கும் வரம் பெற்று தாரும். மழலைகளை மறக்கும் இவ்வுலகில் எங்கள் மதுரமே எங்கள் தஞ்சமே, எமக்கெல்லாம் நீயே எம் அம்மா.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. பரிசுத்த பாப்பானவன் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இந்த சிலுவை பாதை சிந்தனை கல்வாரி பயணத்தின் முடிவுள்ள நம் பரிசுத்த வாழ்வின் தொடக்கம்.